தாயுள்ளம் கொண்ட ராமலிங்கர் தன் தாழ் பற்றி கொண்டே என் பேயுள்ளம் நீங்கி பேதமயும் நீங்கி நோயெல்லாம் ஓட கண்டே நோயெல்லாம் ஓட கண்டே. தாயுள்ளம் கொண்ட ராமலிங்கர் தன் தாழ் பற்றி கொண்டே என் பேயுள்ளம் நீங்கி பேதமயும் நீங்கி நோயெல்லாம் ஓட கண்டே. தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் தனிப்பெரும் கருணையாய் அருட்பெருஞ்சோதியாய் அனைத்திலும் தானாய் தீற்றிருந்து அருளே. தேற்றி தூக்கி தெளிவளிக்கும் திறத்தை ஒரு பாட்டினில் கூற இயலுமோ? தயவுகரம் கொண்டு உயர்வு தரும் எங்கள் ராமலிங்க தாய்க்கு எதுவும் ஈடாகுமோ? தயவுகரம் கொண்டு உயர்வு தரும் எங்கள் ராமலிங்க தாய்க்கு எதுவும் ஈடாகுமோ? வினையெல்லாம் நோயாய் உள்ளே நுழைந்தாலும் விளைவெல்லாம் தாங்கும் திறனை தந்தருளும் எங்கள் ராமலிங்கர் தன் தாழ் பற்றி கொண்டே. உற்ற துணையாய் பெற்ற வாழ்வாய் சுற்றமும் நட்புமாய் சூழும் தயவாய் தயவினில் தாயாய் வீற்றிருந்து அருளே. வாட்டமெல்லாம் நீக்கி நல் வாழ்வழிக்கும் உணர்வை ஒரு பாட்டினில் கூற இயலுமோ? வெள்ளாடை உடுத்தி அருள் செங்கோலை செலுத்தும் ராமலிங்க தாய்க்கு எதுவும் ஈடாகுமோ? வெள்ளாடை உடுத்தி அருள் செங்கோலை செலுத்தும் ராமலிங்க தாய்க்கு எதுவும் ஈடாகுமோ? நோயென்ற பேயும் பேய் போன்ற குணமும் அவர் பெயர் கேட்டாலே ஓடும். இந்நற்றாயின் தயவை பெற்றாலே போதும் பாவமெல்லாம் தீரும். காணும் காட்சியாய் காட்டிய கண்களாய் கண்ணுள் மணியாய் மணியுள் ஒளியாய் ஒளியில் வெளியாய் வீற்றிருந்து அருளே. தொல்லை வினைகளை துடைக்கும் தயவை வெறும் சொல்லால் கூற இயலுமோ? தண்ணீர் விளக்கரித்த தன்மையோன் கருணை கண்ணீருக்கு எதுவும் ஈடாகுமோ? தண்ணீர் விளக்கெரித்த தன்மையோன் கருணை கண்ணீருக்கு எதுவும் ஈடாகுமோ? பஞ்சமா பாவி எனையும் துதிப்பாட செய்த பெருங்கருணை பேரின்பமாய் தஞ்சம் அவர் என பணியாது வாழ்ந்தாலும் தலந்துருகும் நெஞ்சமாய் கஞ்சனாய் காமியாய் நன்மை ஒன்றுமில்ல பெரும் பாவ ஜீவனாய் வஞ்ச நெஞ்சனாய் வாழ்ந்த என்னையும் தாங்கி அருளும் தயவை. வள்ளல் பெருமானை நமது பெம்மானை வெறும் சொல்லால் கூற இயலுமோ? அருட்பாமுதளித்து அன்பாய் வளர்க்கும் அருட்தாய்க்கு எதுவும் ஈடாகுமோ? அருட்பாமுதளித்து அன்பாய் வளர்க்கும் அருட்தாய்க்கு எதுவும் ஈடாகுமோ? மனத்தின் கோதும் குணத்தின் தீதும் ஒரு கணத்தில் மாறும்.
வஞ்சகத்தாராகினும் இத்தாயடியே தஞ்சமென தாழ்ந்தாலே போதும். தயவினில் ஒளிரும் தனி பெரும் நிதியாய் உயரிய உணர்வாய், உயர்வினில் உயர்வாய் உயிரினுள் உணர்வாய் வீற்றிருந்து அருளே. தயவு தொட்டிலே வளர்க்கும் தன்மையை ஒரு பாட்டினில் கூற இயலுமோ? தருமச்சாலை தந்து நம்மை வாழ வைக்கும் ராமலிங்க தாய்க்கு எதுவும் ஈடாகுமோ? தருமச்சாலை தந்து நம்மை வாழ வைக்கும் ராமலிங்க தாய்க்கு எதுவும் ஈடாகுமோ? வலியின் வேதனையும் வேதனையின் விளைவும் வடலூரில் தீரும். ராமலிங்கர் தந்த ஞான சபையினுள்ளே நுழைந்தாலே போதும். உண்மை விளக்கமாய் உயரிய நேயமாய் நித்திய தீபமாய் நிறைந்தொளிர் ஜோதியாய் ஜோதியுள் ஜோதியாய் வீற்றிருந்து அருளே. நித்திய வாழ்வை விரைந்தளிக்கும் தயவை விரித்துரைக்க இயலுமோ? சத்திய ஞான சபை தந்த எங்கள் உத்தம தாய்க்கு எதுவும் ஈடாகுமோ? சத்திய ஞான சபை தந்த எங்கள் உத்தம தாய்க்கு எதுவும் ஈடாகுமோ? வேண்டி தொழும் வகையறிய நின்றாலும் தாங்கிக் கொள்ளும் தயவை தந்தருளும் எங்கள் ராமலிங்கர் தன் தாழ் பற்றி கொண்டே. இருகரம் நீட்டி காருண்யம் காட்டி அருளமுதம் ஊட்டி தேற்றி தூக்கி குறையெல்லாம் நீக்கி வீற்றிருந்து அருளே. முத்தி நிலையெல்லாம் முன்னின்று காட்டும் நித்தியத்தை உரைக்க இயலுமோ? சித்தி வளாகத்திலே சத்தியமயருளும் உத்தம தாய்க்கு எதுவும் ஈடாகுமோ? சித்தி வளாகத்திலே சத்தியமயருளும் உத்தம தாய்க்கு எதுவும் ஈடாகுமோ? தேயேன் நாயேன் நன்று ஒன்றுமில்ல தீயேன் எனையும் இங்கு வாயேன் என்றழைத்து வாழ்வழித்த தாயின் தாழ் பற்றி கொண்டே. சோதிக்காத தயவாய் கருணை உருவாய் சுத்த சன்மார்க்க உறவாய் போதிக்கும் குருவாய் வேதிக்கும் பொதுவாய் வீற்றிருந்து அருளும். அருட்பிரகாசரை நமது ஆருயிரை தகையர் என்று குறையலுமோ? எத்தனை தாய் கருணையும் இத்தாயின் தன்மைக்கு இங்கே ஈடாகுமோ? எத்தனை தாய் கருணையும் இத்தாயின் தன்மைக்கு இங்கே ஈடாகுமோ? உண்மை அறிய உள்ளெழும் உணர்வில் தெள்ளமுத சுவையா உள்ளூரும் சுவையில் சுகவுரு பதியாய் தெருளூரும் சுகமா பெற்ற நன்மார்க்க பற்றால் வழுவற்றவர் கற்று பற்றுவதாய் சுத்த சன்மார்க்க சத்திய சபைதனில் வீற்றிருந்து அருளும். அருட்பெரும் ஜோதியின் நமது தந்தையின் திருவடி காண இயலுமோ?
அவரடி பணிந்து அவரோடே கலந்த ராமலிங்க தாய்க்கு எதுவும் ஈடாகுமோ? அவரடி பணிந்து அவரோடே கலந்த ராமமும் வண்ணமும் ஒருங்குடை அதுவாய் தலையுடை அதுவாய் ஆட்சி மாற்றியும் உடைத்தாய். கைத்தவர் கனவினும் காண்பதற்கு அறியாய் செய்தவ பயனால் திருவருள் வளர்த்தால் உளம்பெறும் இடமெல்லாம் உறவு எனவே வளம்பட வாயத்து மன்னிய பொண்ணு. உடம்படா தரமும் விடம்படா திறமும் வடம்படா நலமும் வாய்த்த செம்பொன்னே. உம்மையும் தாம் ஒரு செம்மையும் உடைத்தாய் இம்மையே கிடைத்து இலங்கிய பொண்ணு. எடுத்தெடுத்து உதவினும் என்றும் குறையாது அடுத்தடுத்து ஓங்குமே அருளுடை பொன்னே. வளைத்தெடல் எடுக்கேன் வளைத்தெடு மேய்வர கிளைத்திட பொண்ணு. எண்ணிய தோறும் இயற்றுக என்றனை அந்நிய என் கரத்தில் அமர்ந்த பைம்பொன்னே. மரத்தினும் நினையெல்லாம் விட்டு போகலாம் என பொருந்திய பொண்ணு. எண்ணியாங்கு எய்திட எனக்கு பண்ணிய தவத்தால் பழுத்த செம்பொன்னே. வெண்ணிய தலைவரும் வேந்திர எனக்குள் புண்ணிய புலனால் பூசை பொண்ணு. நால்வகை நெறியினும் நாட்டுக எனவே பால் வகை முழுதும் பணித்த பைம்பொன்னே. எழுவகை எனவே முழுவகை காட்டிய முங்கிய பொண்ணு. எண்ணியபடியெல்லாம் இயற்றுக என்றனை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே. ஊழிதோல் நோழியும் உலப்புறாது ஓங்கிய வாயு என்று எனக்கு வாழ்நன் நன்னி. இதமொரு ஊழிதோறும் எடுத்தெடுத்துலகோர்க்கு உதவினும் உளவாது ஓங்கு நன்னிதியே. எவ்வகை நிதிகளும் இந்தமா நிதியிடை அவ்வகை கிடைக்கும் அருளிய நிதியே. அற்புதம் விளவாறு பெரு நிதியே கற்பனை கடந்த கருணை மாமணி. நற்குண நிதியே சிற்குண நிதியே நிற்குண நிதியே சிற்குண நிதியே. வடக ஓங்கின பங்குமா மலையே வளமெல்லாம் நிறைந்த மாணிக்க மலையே. மதியுற விளங்கும் மரகத மலையே வதிதரு பேரொளி வச்சிர மலையே. உரைமலம் கடந்த ஓங்குமொன் மலையே துறைமேல் வெளியில் ஜோதிமா மலையே. புற்பதம் திரைநூறு புரை முதல் இளதோர் அற்புத கடலே அமுத தன் கடலே. இருக்கை தகுந்தொடை எல்லாம் வழங்கிய அருப்பெரும் கடலே ஆனந்த கடலே. பவக்கடல் கடந்து நான் பார்த்தபோது அருகே ஓப்புருவனம் கொண்டு ஓங்கிய கரையே. என் துயர் கதைகள் எல்லாம் தவித்தெல்லாம் நண்புற விளங்கிய நந்தனை காவே. சேற்று நீர் இன்றி நல் தீஞ்சுவை தருமோர் ஊற்று நீர் நிறமும் உடைய பூந்தடமே. மோடவாய் விரித்த குளிர்தரு நிழலே மோடவாய் செய்ய மெல்லிய காற்று. களைப்பற கிடைத்த கருணை நன்னீரே இலைப்பற வாய்த்த இன்சுவை உணவே. தென்னவாய் கிடைந்த செய்விலா நீரே தென்னவான் பழத்தில் தீதிரு செய்வாலே. நீர் நசை தவிர்க்கும் நெல்லி அங்கனியே வேர் விலை பழத்தின் மெல்சுவை சுளையே. கட்டுமா பழமே கரிநான் பழமே இத்தர சுவைசை இருந்தையும் தனியே கனி. புனிதவான் தருவில் புதுமையாம் பழமே கனியெல்லாம் கூட்டி கலந்து சீஞ்சுவையே. ஏந்தரு கரும்பினில் எழுந்தரு சாற்றே சன்பரந்துரு வெள்ளா பாகையின் சுவையே. சாலவே இனிக்கும் சர்க்கரை திரளே ஏலனே நாவுக்கு இனிய கற்கண்டே. ஓபரம் இனிக்கும் உயமலை தேனே ஓபர முழுதும் மணிக்கோ தேரே. எனக்கு நன்றிய நலவே சுவையெல்லாம் திரட்டிய தூய தீம்பதமே. பதம்பெரு காய்ச்சிய பசுநரம் பாலே இடம்பெற உருக்கிய இளம்பசு நெய்யே. உழந்திடாது என்றும் ஒரு படித்தாகி மலர்ந்து நல்வண்ணம் வழங்கிய மலரே. இழந்தர பொய்முறை திருப்பாட்டே. சன்மார்க்க நாவே நாயக பாட்டே சன்மார்க்க சங்கமம் தழைத்திட மாட்டே. நம்புறும் ஆகமம் நவிற்றிய பாட்டே எம்பலமாகிய அம்பலப் பாட்டே. என்மன கண்ணே என்னொரு கண்ணே என்னிரு கண்ணே என்னொரு கண்மணியே. என் பெரும் களிப்பே என் பெரும் பொருளே என் பெரும் திரளே என் பெரும் செயலே. என் பெரும் தவமே என் தவ பலனே என் பெரும் சுகமே என் பெரும் பேரே. என் பெரும் வாழ்வே என்றன் வாழ் முதலே என் படைத்தோம் வேறெல்லாம் கட்டவை வேற்றிடும் கூட்டி. என்பலாம் நெக்கு நெக்கு இல்லடை நெகிழ்ந்திட மென்புடை தசையெல்லாம் மெய்யுறத் தளர்ந்திட. இருக்கிற சுக்கியம் கவர்ந்திட மந்திர தோன்றிடு வாலிக. மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊட்டெடுத்து ஓடி நிரம்பிட. உண்ணுதல் வேண்டிட ஒளிமுகம் மறந்திட தண்ணிய மறுப்பினா சாத்தியம் பரப்பிட. உன்னகை தோத்திட உரமம் பொடித்திட கண்ணில் நீர் வழிந்து தாழ்வழிந்தோடிட. வாய்த்தோடு அடைந்த வளர் விசவி துணைதேரர் உற்று மோடியெல்லாம் புலமென கோட்டி. மெய்யெல்லாம் குழந்திட மென்மா பசந்திட கையெல்லாம் குவிந்திட காலெல்லாம் சுழவிட. மனங்கரன் துறையிட மழைநெறி தொலைந்திட இளநெறி சித்தமும் ஏற்று கலந்திட. அகங்காரம் ஆங்காங்கு அதிகரிப்பு அமைந்திட சகங்கான உள்ளம் தலைத்து மலர்ந்திட. அறிவு அனைத்தையும் ஆனந்த ஆயிட புறநெறி ஆமனந்து கோத்தமா போயிட. தத்துவம் அனைத்தும் தாமொருங்கொழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்றோங்கிட. உலகெல்லாம்
ஊரெல்லாம் இடையும் உலெல்லாம் மறைந்திட அகெல்லாம் அருளின் அருவேல் போங்கிட என்னுள்ளத்தெழுந்து உயிரெல்லாம் மலர்ந்திட என்னுள்ளத்து ஓங்கிய எந்தனி அன்பு பொன்னடை கண்டரு பூசம் உணவே என்னிடத்து எழுந்த என்னுடைய அன்பு தன்னையே எனக்கு தன்னத அருள் ஒளியால் என்னை வேதித்த எந்தனின் அன்பு என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பு என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே பழுத்து என்னுள்ளே கனிந்த என்னுடைய அன்பு தன்னுள்ளே நிறைவுறு தரமெல்லாம் அளித்து என்னுள்ளே நிறைந்த எந்தனி அன்பு துன்புல அனைத்தும் தொலைத்தேன குருவை இன்புரு ஆக்கிய என்னுடைய அன்பு பொன்னுரும் எனக்கு பொருந்திரும் பொருட்டா என்னுடன் கலந்த எந்தனி அன்பு தன்வசமாகி தகுந்தி மேல் பொங்கி என் வசம் கடந்த என்னுடைய அன்பு தன்னுள்ளே பொங்கிய கனமுது உணவே என்னுள்ளே பொங்கிய தயன்தனி அன்பு அருளொளி விளங்கிட ஆணவம் எனுமோர் இருளற என்னுள்ளத்து ஏற்றிய விளக்கே இன்புற தத்துவ தொழிலெல்லாம் நீங்கியால் இன்புற என்னுறத்த ஏற்றிய விலங்கு மயலற அழியா வாழ்வு மேலும் இயலுற என்னுள்ளத்து ஏற்றிய விளக்கே இடைவெளி அனைத்தும் ஏழொளி விளங்கிட நடுநிலை நடுவே நாட்டிய விலங்கு கருவெளி அனைத்தும் கதிரொளி விளங்கிட ஒருவெளி நடுவே ஒளிதரு விளக்கே ஏற்றிய வேத திருமுடி விளங்கிட ஏற்றிய ஞான ஏழொளி விலங்கு ஆகம முடிமேல் அருளொளி விளங்கிட வேகம் அது வரவே விளக்கொளி விளக்கே ஆறேறு வயதிட அருநிலை நாதி காரியமும் விளங்கோர் காரண விலங்கு கண்ணிய அமுதே கண்டுணகுலத்தே புண்ணியம் பலித்த பூரணமதியே உயர்தர அமுதம் உதவியன் உலத்தே செய்தவும் பலித்த திருவர மதியே பதியெல்லாம் தலைக்க பதம்பெரும் அமுத நிதியெல்லாம் அளித்த நிறைதிருமதியே வாரண தனிகதிர் பரம்பரன் என்று மேல்வெளி விளங்கிய மதியே ஒங்கிய உள்ளம் உயிரும் தலைத்திட வயங்கிய கருணை மழை பொழி மழையே என்னையும் பணி கொண்டு என்னுள்ளே நிரம்பிய மன்னிய கருணை மழைமொழி மழையே உளம் கொள்ளும் எனக்கே ஓகை மேல் பொங்கி வளம் கொள்ள கருணை மழை பொழி மழையே நலவர உடம்பில் நல்லிற எனக்கே மலர்ந்திட கருணை மலைமொழி மழையே தூய்மையால் எனது துடிச்செல்லாம் வாய்மையால் கருணை மழை பொழி மழையே செம்மையில் உதிரும் திறந்த நெய்ச்சுடரே திரையெல்லாம் தவிர்த்து செவி உற்று அங்கே வரையெல்லாம் விளங்க வயங்கு அச்சுடரே அழகெல்லாம் தலைவர்கள் அருந்தை தத்துவ உலகெல்லாம் விளங்க ஓங்கும் தேய்ச்சுடரே 300 மலையிருள் முழுவதும் நீங்கிய என்னுள்ள வரமேல் எழுந்த செஞ்சுடரே ஆதியும் நடுவுடன் அந்தமும் கடந்த சோதியா என்னுள்ள சூழ்ந்த மெய்ச்சுடரே உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணலே நடுமுக புரிந்திடு நாயர சத்திரை நலந்தெறி சுயங்கிய வளமை கடலே ஆகம விரிவும் பரம்பர நாதமும் கடந்த ஞானமை கடலே எண்ணிய எல்லாம் தரலோர் நன்னிய புண்ணிய ஞானமை கணலே வளமொரு சுத்த சன்மார்க்க நிலை பெறும் நலமெல்லாம் அளித்த ஞானமை கடலே இரவோடு ஏழோடு நடமிடு பரம வேத பரம்பரம் சுடரே சமரச சத்திய சபையின் நடம்புரி சமரச சத்தியா சருகையின் சுடரே ஆமா இது ஃபுல்லா படிங்க எல்லாரும் படிக்கலாமா ஐயா இதுல இருந்து எல்லாமே ஒண்ணா படிக்கலாம் சபை என துளமென வந்து எல்லாம் ஒண்ணா படிக்கலாம் அருப்பெரும் ஜோதி ஆமா சபை என துளமென அதுல இருந்து எல்லாம் ஒண்ணா சேர்ந்து படிக்கலாம் ஆமா இதுல இருந்தே படிக்கலாம் சபை சபையென துளமென தானமர்ந்தெனக்கே அபயம் அளித்ததோர் அருப்பெரும் ஜோதி மருள் எல்லாம் தவிர்த்து வரமெல்லாம் கொடுத்தே அருள் அமுதரந்திய அருப்பெரும் ஜோதி வாழினின் பேரருள் வாழினின் பெருஞ்சீர் ஆளி ஒன்றளித்த பெருஞ்சோதி என்னையும் பொருளென எண்ணி என்னுள்ளத்தே அன்னையும் அப்பனும் ஆகிவி தீர்ந்து உலகியல் சிறிதும் உடம்பிடியாவகை அழகி பேரருளால் அறிவது விலகி சிறுநெறி செல்லா திறனளி தழியாது ஒரு நெறி உணர்ச்சி தந்து ஒளியுற புரிந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேரொளியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓரொரு ஆகியான் உன்னியபடியெல்லாம் சீருற செய்துயிர் திறம் பெற அடியா அருள் அமுதளித்தனை அருள்நிலை ஏற்றினை அருள் அறிவளித்தனை அருட்பெரும் ஜோதி வெல்கனின் பேரருள்
வெல்கனின் பேரிஞ்சீர் அல்கனின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட இலகுமைன் தொழிலையும் யான் செய்ய தந்தனை போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடாய் எழன கலித்தனை போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலகனி அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாகுக ஓங்குக என்றனை போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்திய ஞான சபை என்ற ஒரு சங்கத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். இதன் அறங்காவலராக இருக்கக்கூடிய சன்மார்க்க தயவு கருணையாளர் தம்பி கலைஞன் ஐயா இந்தியா பில்டர்ஸ் அவர்கள் நமது சபைக்கு எழுந்திருக்கிறார்கள். அவர்களை நமது அறக்கட்டளையின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். அவர்களின் துணைவியார் எம் திலகம், அவங்க இன்ஜினியர், அவங்களும் நம்ம அறங்காவலர் நம்ம அறக்கட்டளைக்கு இருக்கிறாங்க. அவர்களையும் நம்ம சபையின் சார்பா வரவேற்கிறோம். வருக வருக என்று நம்ம அறக்கட்டளையின் சார்பாக ஐயாவை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு ஐயாவுடைய பங்கு மிகவும் பாராட்டத்தக்க கூடியது. ஐயாவை வருக வருக என்று நம்ம அறக்கட்டளையின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்போது நமது அறங்காவலர் எம் திலகம் அம்மா அவர்கள் சன்மார்க்க விளக்கை ஏற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்பரமை இரவாக்கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக எம்போழ்வார்களகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண் நிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே கலைமதிதோய் வந்து இலகம் செறிந்த வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே சாகா கலை தந்த மரணமில்லா பெருவாழ்வை எங்களுக்கு அளித்த திருவருட்பா அமுதத்தை அளித்த ராமலிங்க வள்ளல் எனுமோ அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வருக வருக எல்லாம் செயல்கூடும் எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று திருவிலங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிலங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே ஒளி சிறந்த திருவிளக்கே ஒரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருதவும் பெருந்தாயாம் மறுவிலங்கு குழல்வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க வயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவகொழுந்தே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதி கொண்ட நெறி உண்டு நிலையும் உண்டு ஊருண்டு பேருண்டு பணி உண்டு மணி உண்டு உடை உண்டு கொடையும் உண்டு ஊருண்டு பேருண்டு பணி உண்டு மணி உண்டு உடை உண்டு உடை மகிழவே உணவுண்டு சாந்தமுறும்
உளமுண்டு வளமும் உண்டு உண்டுண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறும் உளமுண்டு வளமும் உண்டு தேருண்டு கறி உண்டு பறிவுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு தேனுண்டு வண்டுருகடம் பரியும் நின்பத தியானமுண்டாயிலரசே தார் கொண்ட சென்னையில் கந்த கோட்டத்து கந்த வேலே தன்முக துய்யமணி உன்முக சைலமணி சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே. வானால் அடைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன் போனால் இடம் புகழ் போகம் பெறுவர் பின் பொன்மை ஒன்றும் காணார் நின்னாமம் கருதுகின்றோர் ஒற்றி கண்ணுதல் பால் மானார்வமுற்றமையிலே வடிவுடை மாணிக்கமே. எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இந்த திருச்சபையிலே பசியாற்று வைத்தல் திருப்பணி நமது அயப்பாக்கம் பகுதியிலே முதல் முறையாக ஏற்படுத்தி கொடுத்துள்ள ஆண்மனைய அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா வனமும் நாங்கள் செய்த குற்றங்களை எல்லாம் குணமாக கொண்டு இந்த திருப்பணி தொடர்ந்து நிகழ்வதற்கு தேவரி திருவருள் பெருங்கருணை செவித்தர வேண்டும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி 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 சூயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வானஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி யோக ஜோதி ஏரு ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி வேதன ஆடல் நீடு வாதிநாத போதே வாதிநாத போதே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க நாதனே. இதையே என்னுள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அருட்பெரும் ஜோதியனே அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கலிக்க கலந்து கொண்ட மதியே அமுதமழையே நின் பேரருள் வாழியவே. பேசுவாங்க. வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்பற்றுவாங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லாவிரதம் கோலயமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைந்து எல்லோரும் வாழ்க இசைந்து. இந்த அறக்கட்டளை உருவான விதம் அகவல் எப்படி ஓரிரவில் நடைபெற்றதோ அதை போல் இது ஓரிரவில் நிகழ்ந்த தருணம். இந்த அறக்கட்டளை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நான் படித்த பாடிக்கொண்டிருந்த ஒரு பாடலை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அருளிட்டு செய்த திருமுக பாசரத்திலிருந்து அந்த பகுதியை பாடிக்கொண்டிருந்த பொழுது ஒருமுடம் செய்தவர்க்கு உறுதியர் பல பல இருமுடம் செய்தவர்க்கு எமக்கு எத்தனையோ சங்கடம் அது நின்று எனக்கு தெரியும் எங்கனம் நின்போல் எமக்கு அன்பினர் இல்லையாதலால் எங்கனம் நின்போர் எனக்கு அன்பினர் இல்லையாதலால் நின்பால் அவனை அனுப்பினோம் இதமே அன்றி அகிதம் இசையா நெடும்பற்புடையோய் நீயும் எம்போல் குடும்பபாரம் கொண்டனை ஆதனால் 1000 என்பதில் அரைப்பங்கேனும் காயம் அறிய காற்பங்கேனும் இல்லை எண்ணாமல் என்முகம் நோக்கி நல்லை நீ அவருக்கு நல்குவிப்பாயே. இந்த அற்புதமான திருமுக பாசுரத்தை பாடி முடிக்கும் பொழுது ஐயா பெருமாள் ஐயா அவர்களுடைய தொலைபேசி அழைப்பு வந்தது. அழைப்பு வரும் பொழுது அதில் உள்ள சன்மார்க்க அன்பர் அவர்கள் இந்த மாதிரி வாரம் நாங்கள் மாதம் நாங்கள் உணவளிக்க விரும்புகிறோம், நீங்கள் அதற்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று
என்னிடம் வினவினார். அப்பொழுதுதான் இந்த மாதம் மாதம் என்ன, நாம் வார வாரமும் தினமும் உணவளிப்பதற்கு முயற்சி எடுப்போம், அதற்குரிய ஆவணத்தை நாம் உடனே செய்வோம் என்று அன்று இரவே இந்த அறக்கட்டளையினுடைய பெயர் வள்ளலார் பசி ஆற்றல் அறக்கட்டளை என்றும் வள்ளலார் அங்கர் அப்பீஸ் ஹங்கர் ட்ரஸ்ட் என்றும் இருமுறையாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் நிறுவலாம் என்று நான் ஆலோசனை குறித்து அந்த பெயரையும் வள்ளலார் அவர்களே கூறிவிட்டதனால் அந்த பெயரை இவர்களுக்கு முன்மொழிந்த பொழுது அவர்களும் அதை முகம் காணாமல் அருமையாக இருக்கிறது என்று இந்த அறக்கட்டளை அன்றிலிருந்து தொடங்கி திரும்ப உருப்பெற்று இன்று புதிய தொடக்கத்தை இன்று தொடங்கி உள்ளது. இன்று இந்த அறக்கட்டளை மூலமாக உலகம் அனைவருக்கும் உலகம் அனைத்து உயிர்களுக்கும் அதை தவிர உலகத்தில் உள்ள மானிட அனைத்து உயிர்களுக்கும் நாம் பசியாற்றலை இந்த இடத்திலிருந்து தொடங்குவோம் என்று உங்கள் திருப்பாதங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்வை அமர்த்தி கொடுத்த தலைவர் அவர்களுக்கும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நமது வழக்கறிஞர் ஐயா அனைவருக்கும் இந்நிர்வாகிகள் அனைவருக்கும் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் எனது உலங்கணிந்த நன்றியை உங்கள் திருப்பாதங்களில் பாங்கியாக்கிக் கொள்கிறேன். அன்பு வணக்கம். வாழ்க வாழ்க, எல்லோரும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் கொலையவெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைந்து எல்லோரும் வாழ்க இசைந்து வாழ்க இசைந்து. வணக்கம். வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க. வணக்கம் வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் அல்ல இறைவனுடைய அருளால் வடலூர் வள்ளலார் என்று சொல்லக்கூடிய பசித்த வயிறுக்கு என்றென்றும் உணவளிக்க வேண்டும் என்ற ஒரே தாரக மந்திரத்தில் மறைந்தும் இன்று ஜோதி வடிவில் மக்களுக்கு ஒளி தந்து கொண்டிருக்கக்கூடிய ராமலிங்க அடிகளார் திருக்கரங்களால் துவக்கி வைத்த அணையா அடுப்பானது வடலூர் வள்ளலார் ஆலயத்தில் இன்றும் மக்களுக்கு பசியாற்றும் மையமாக செயல்பட்டு வருகின்றது. அந்த மையத்தினுடைய அடிப்படையிலே நமது பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு தங்களால் இயன்றதை செய்ய வேண்டும் என்று ஒருவர் முயலும் போது மற்றொருவர் கை கொடுத்து உயர் தூக்கி விட்டு இன்று இந்த பகுதியிலே இந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்றி இந்த பகுதி மக்களுக்கு பசியாற்ற உறுதுணையாக இருக்கக்கூடிய நமது பவுண்டர் நிறுவன ஐயா அவர்களுக்கும் ஐயா அம்மா அவர்களுக்கும் அதே போன்று இந்த ட்ரஸ்டுடைய தலைவர் புறவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் அதே போன்று இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பக்த கோடிகள் ராமலிங்க அடிகளாருடைய பக்த கோடிகள் பொதுமக்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று கூறி ஐயா அவருடைய திருக்கரங்களால் நமது சன்மார்க்க சங்கத்துடைய கொடியை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்பொழுது நமது வள்ளலார் பசியாற்று சன்மார்க்க கொடியேற்றம் தயவு தம்பிக்கலையின் ஐயா அவர்கள் ஏற்றுகிறார்கள். எல்லாரும் மகாமன்ற சொல்லலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஜோதி கொடியே ஆனந்த சொரூப கொடியே ஜோதியொரு பாதி கொடியே ஜோதிவள பாக கொடியே இணைகின்ற ஆதி கொடியே உலக கட்டு ஆறு கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகாம நிமல கொடியே அவர்களே பொன்ன கொடியே மாற்றுயர்ந்த பொன்னன் கொடியே போதாத வருண கொடியே எல்லாம் கொடியே கருண கொடியே என் கண்ணை தாங்கி ஓம் தனி கொடியே கருணை கொடியே சிவஞான காம கொடியே அவர்களே நீட்டுக்கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகீத பாட்டுக்கொடியே இறைவள பாகக்கொடியே பரநாத நாட்டுக்கொடியே இணைகின்ற ஞான கொடியே எண்ணுறவாம் கூட்டுக்கொடியே சிவகாம கொடியே அடியேற்கு அருள்களே மானக்கொடியே குற்றமெல்லாம் மன்னித்தருளி
சாமி விளங்கும் தவக்கொடியே வழிகின்ற கோலக்கொடியே சிவஞான கொடியே அடியேற்கு அருள்களை நாடக கொடியே மனமடக்கி நல்ல மனத்தை கணித்து பாடா பிணையை பொறுத்து எனக்கும் பதம் மீது ஆண்ட கொடியே தேடா கர்ம சித்தியெல்லாம் திகழவா தெரிவித்த தோடா கொடியே சிவபெரும கொடியே அடியேற்கு அருள்களே மனங்கள் முதலானது வகைப்பூ வடிவல் வழிகின்ற வனங்கள் கொடியே ஐம்பூதம் மலர்ந்த வளர்கொடியே கனகொழி யோக சக்தியெல்லாம் காட்டும் கொடியே கலக்காத கொடியே சிவயோக கொடியே அடியேற்கு அருள்களே உடம்பல் கொடிய மனம் போகாது யாக்கள் கருணை சன்மார்க்க நாட்டில் கொடியே மலர்கொடி சக்தியெல்லாம் விளக்கு மலர்ந்து புறப்பல் கொடியே மெய்யான கொடியே அடியேற்கு அருள்களே தன்னை விடாத வகை மதிக்கும் ஒரு பேர் அடிவடைத்த வல்லற்கொடியே மனக்கொடியே தெய்வக்கொடியே சிறையான குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருள்களே அடுத்த கொடியே அருளமும் அழைத்து மெய்கலத்தால் எடுத்த கொடியே சித்தியெல்லாம் எனக்கு கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருள்களே தவிர்த்து எல்லாம் அனைத்த பாட்டை கொடியே அபயம் அபயம் அற்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருப்பு அருட்பெரும் ஜோதி
சரியா? புத்தகம் விநியோகப்படும் நிர்வாகிகளுக்கு. நமது ஐயா அவர்களுக்கு நமது ட்ரஸ்ட் சார்பில் திருவருட்பா 6ஆம் திருமுறை நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. நன்றி. அடுத்தபடியாக அரங்காவலர் அம்மா அவர்களுக்கு திருவருட்பாவுடைய 1 to 5ஆம் திருமுறை வரை உள்ள புத்தகத்தை வழங்கப்படுகிறது. அரங்காவலர் தலைவர் மற்றும் நிறுவன தலைவர் அவர்கள் நமது ட்ரஸ்ட் தலைவர் செயலாளர் நிர்வாகிகளுக்கு திருவருட்பா நினைவு பரிசை வழங்குவார். அரங்காவலர் கையால் திரு மூர்த்தி மூர்த்தி அவர்கள் சட்ட ஆலோசகர் அரங்காவலரின் சட்ட ஆலோசகர் திருவருட்பாவை பெற்றுக் கொள்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திரு நமது அழைப்பாகத்தில் உள்ள திரு டாக்டர் லயன் நந்தகுமார் அவர்கள் அரங்காவலருக்கு திருக்கரங்களால் திருவருட்பாவை பெற்றுக் கொள்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி ஐயா வாங்க ஐயா. நம்ம அயப்பாக்கம் டைட்டில் டிவி அவர்கள் அரங்காவலர் திருக்கரத்தால் திருவருட்பாவை பெற்றுக் கொள்வார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வாங்க ஐயா. நிர்வாகி அவர்கள் திரு கணேசன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார் திருவருட்பா பெற்றுக் கொள்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நிர்வாக கமிட்டியில யாரு இருக்க? பாலாஜி சுரேஷ் ஐயா வேண்டாளா? அரங்காவலர் அவர்கள் பொருளாளர் அவர்களுக்கு திரு பெருமாள் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார் திருவருட்பா என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவுடைய திருக்கரங்களால் இப்பொழுது அன்னதானத்தை துவக்கி வைப்பார்கள். இந்த திருமுறைகளை பெற்றவர்கள் அனைவரும் அல்லது இதற்கு தேவைப்படுபவர்கள் திருமுறைகள் தேவைப்படுபவர்கள் அனைவரும் நமது பெருமாள் ஐயா அவர்களை வேண்டினால் திருமுறைகள் உங்கள் வீடு தேடி கொடுக்கப்படும். எத்தனை நீங்கள் திருமுறைகள் கேட்டாலும் சரி, 6ஆம் திருமுறை உங்கள் வீடு தேடி அனைவருக்கும் எவ்வளவு திருமுறைகள் வேண்டுமானாலும் ஐயாவிடம் என்று பெற்றுக்கொள்ளலாம். அனைவரும் சீரும் சிறப்பும் செல்வப்பெருக்கும் சிவந்திகள் ஞானமும் சித்தியும் பெற்று என்றென்றும் மங்களமே கண்டு நோயற்ற வாழ்வுடன் மரணமிலா பெருவாழ்வு வாழ்க வாழ்க என்ற வள்ளல் பெருமானின் திருவருளை வணங்கி வேண்டுகிறோம். வாழ்க வாழ்க. என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான்
என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து. எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான், எல்லாம் செய்ய வல்லான் எம்பெருமான். எல்லாமாய் நின்றான், பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான், ஒன்றாகி நின்றான் உவந்து. எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான், பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான். உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றான், வள்ளல் நடராயன் மகிழ்ந்து. சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும், நித்தியனின் உள்ளே நிறைகின்றான். சத்தியம் ஈது அந்தோ உலகி, அரீரோ நீவிரெலாம் சந்தோடமாயிருமின் சார்ந்து. ஐயா என்றோர் காலழைக்கின்றேன், அப்பொழுதே எய்யேன் மகனே என்றெய்துகின்றான். ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார்கொண்டு உலகத்தீர் செப்பமுடன் போற்றுமினோ சேர்ந்து. அப்பா என்றோர் காலழைக்கின்றேன், அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான். துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான், தானேதான் ஆனான் உடையான் உளத்தே உவந்து. தானே வந்தென் உளத்தே சார்ந்து கலந்து கொண்டான், தானே எனக்கு தருகின்றான், தானே நானாக புரிந்தான். என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு. பாலும் கொடுத்தான், பதிதிறக்கும் ஓர் திரவு கோலும் கொடுத்தான், குணம் கொடுத்தான், காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான், நிலையும் கொடுத்தான் நிறைந்து. வினையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே, செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே. எவ்வையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம். தேனான் உண்டோங்கியது தேர்ந்து. வஞ்சவினையெல்லாம் மடிந்தனவன், மாயை இருள் அஞ்சி எனை விட்டே அகன்றனவால். எஞ்சலிலா இன்பமெல்லாம் என்றனையே எய்தி நிறைந்தனவால். துன்பமெல்லாம் போன தொலைந்து. அம்மை திரோதை அகன்றாள், எனை விரும்பி அம்மை அருட்சக்தி அடைந்தனளே. இம்மையிலே மாமாயை நீங்கினள், பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை எனக்குத்தான். நானே தவம் புரிந்தே நானிலத்தே அம்பலவன், தானே வந்து என்னை தடுத்தாண்டான். ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான்,
உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து. ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே மெய்ஞான நிலை பெற்றே. நன்றே மெய் சித்தியெல்லாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியெல்லாம் பெற்ற பலன். தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தான் என்னுளத்தே ஏக்கம் தவிர்த்தான் இருளறுத்தான் ஆக்கமிக தந்தான் என ஈன்ற தந்தையே என்றழைக்க வந்தான் என்னப்பன் மகிழ்ந்து. வாட்டமெலாம் தீர்த்தான் மகிழ்வளித்தான் மெய்ஞான நாட்டமெலாம் தந்தான் நலம் கொடுத்தான். ஆட்டமெலாம் ஆடுக நீ என்றான் தன்னானந்த வார்கடலை பாடுக நீ என்றான் பரன். தான் நான் எனும் பேதம் தன்னை தவிர்த்தான் நானானான் சிற்றம்பலவன் நந்தோ. நான் வானாடர் செய்தற்கு அரியதவம் செய்தேன் மகிழ்கின்றேன் எய்தற்கு அரிய சுகம் ஏந்து. சுத்த வடிவும் சுகவடிவாம் ஓங்கார நித்த வடிவும் நிறைந்தோங்கு சித்தெனும் ஓர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன். எங்கெங்கும் தான விளையாட்டியற்றத்தா நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல்வார்த்தையன்றி. நான் உரைக்கும் வார்த்தையன்று நாட்டி நான் ஏன் உரைப்பேன். நானார் எனக்கெனவோர் ஞான உணர்வேது சிவம் ஊநாடி நில்லா ஒழி. ஆரணம் ஆகமமும் மாங்காங்கு உரைக்கின்ற காரணமும் காரியமும் காட்டுவித்தான். தாரணியில் கண்டேன் கழிக்கின்றேன் கங்குல் பகல் அற்றவிடத்து உண்டே நமுதம் வந்து. துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டேன் சுத்த சிவ சன்மார்க்க சங்கம் தலைப்பட்டேன். என் மார்க்கம் நன்மார்க்கம் என்றே வானாட்டார் புகழ்கின்றார் மண்மார்க்கத்தாலே மகிழ்ந்து. பண்மார்க்கம் எல்லாம் பசையற்று ஒழிந்தனவே சன்மார்க்கம் ஒன்றே தழைத்ததுவே. சொன்மார்க்கத்து எல்லா உலகும் இசைந்தனவே எம்பெருமான் கொல்லா நெறியருளை கொண்டு. சாதிகுலம் என்றும் சமயமதம் என்றும் உபநீதியல்லாச்சிரம நீட்டென்றும் ஓதுகின்ற பேயாட்டமெல்லாம் பிதிர்ந்து ஒழிந்தவே பிறர்தம் வாயாட்டம் தீர்ந்தனவே மற்று. சிந்தா குலந் தவிர்த்து சிற்றம்பலப் பெருமான் வந்தான் எனைத்தான் வலிந்தழைத்தே ஐந்தொழிலும் நீயே செய் என்றெனக்கே நேர்ந்தளித்தான்.
என்னுடைய தாயே அனையான் தனித்து கூகாயன அடுத்தோர் கூடி எழாத வண்ணம் சாகாவரம் எனக்கே தந்திட்டான் ஏகானேகாயன மறைகள் ஏத்தும் சிற்றம்பலத்தான் மாகாதலனா மகிழ்ந்து நாடுகின்றது எம்பெருமான் ஆட்டமதே நான் உலகில் ஆடுகின்றது எந்தையருளாட்டமதே பாடுகின்ற பாட்டெல்லாம் அம்பலவன் பாதமலர் பாட்டே நீட்டெல்லாம் ஆங்கவன் தன்னீட்டு சத்தியம் செய்கின்றேன் சகத்தீர் அறிமின்கள் சித்தியலாம் வல்ல சிவம் ஒன்றே நித்தியம் என்றென்னும் எண்ணத்தாலே நம் எண்ணமெலாம் கைகூடும் நண்ணும் இன்பத்தேன் என்று நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் நல்லருளா நானே அருட்சக்தி நாடடைந்தேன் நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இடியாமல் ஆடுகின்றேன் இங்கு யோலகும் மண்டங்கள் எத்தனையும் நான் காண யோலகில் எந்தை எனக்களித்தான் யோ உயிரும் சன்மார்க்க சங்கம் தனை அடைய செய்வித்தே என் மார்க்கம் காண்பேன் இனி சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் காட்ட நேராவே நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருள் சீர்வண்ணமென்றே உற்றிங்கு அறிந்தேன் உவந்து வேதாகமங்களென்று வீண்பாதம் ஆடுகின்றே வேதாகமத்தின் விளைவரி சூதாகச் சொன்னவலால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை